வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏமனில் ஹவுதி இயக்கம் 2 அமெரிக்க கடற்படை ஏவுகணை தாங்கி கப்பல்களுக்கு எதிராக ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் நடத்திய தொடர்ச்சியான தாக்குதல்கள் தோல்வியடைந்தன என்று அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகன் தெரிவித்துள்ளது. அந்த தாக்குதலின் போது என்ன நடந்தது? பென்டகனின் அறிக்கையின்படி ஈரானிய ஆதரவு ஹவுதிகள் குறைந்தது 8 ஆளற்ற விமானங்கள், 5 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 3 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் ஆகியவற்றின் கலவையை ஏவியது. அமெரிக்க கடற்படையின் USS ஸ்டாக்டேல் மற்றும் USS ப்ரூன்ஸ் ஆகிய 2 ஏவுகணை தாங்கிய கப்பல்களும் இலக்கு வைக்கப்பட்டன. அந்த கப்பல்கள் பாப்பல் மண்டேம் நீரிணையில் நின்று கொண்டிருந்தன. தாக்குதலின் தீவிரம் இருந்த போதிலும் 2 கப்பல்களுக்கும் சேதம் ஏற்படவில்லை. ஹவுதிகளின் ஆளற்ற விமானங்கள் அனைத்தும் சுட்டு வீழ்த்தப்பட்டன அல்லது குறிதவறி கடலில் வீழ்ந்தன. பென்டகன் செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் பேட் ரைடர் இந்த தாக்குதல்கள் காரணமாக காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று கூறினார். இதற்கிடையில் பென்டகனின் அறிவிப்புக்கு சில மணி நேரத்திற்கு முன்பு ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் ஜாக்கியா சாரி ஹவுதி இயக்கம் செங்கடலில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தி 2 அமெரிக்க ஏவுகணை தாங்கிய கப்பல்களை தாக்கியதாக முன்பதிவு செய்யப்பட்ட அறிக்கையினை வெளியிட்டார். செங்கடலையும் ஏடன் வளைகுடாவையும் இணைக்கும் ஒரு முக்கியமான பாதையான நீரிணை பொதுவாக ஆண்டுக்கு $1 டிரில்லியன் பெறுமதியான பொருட்களை வர்த்தக ரீதியாக கடல் போக்குவரத்து செய்யும் முக்கியமான கடல் பாதை. கடந்த அக்டோபரில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே அதிகரித்து வரும் மோதல்கள் மற்றும் லெபனானில் இஸ்ரேலின் தற்போதைய தரைப்படை நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக ஹவுதி படைகள் இந்த பகுதியில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. போர்கள் நடக்கும் வரை தாக்குதல்கள் தொடரும் என்று ஹவுதிகள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கடல் பகுதியில் கப்பல் போக்குவரத்து மீதான தொடர்ச்சியான தாக்குதல் ஏற்கனவே போக்குவரத்தில் குறிப்பிடத்தக்க குறைப்புக்கு வழிவகுத்தது. இது உலகளாவிய வர்த்தகத்தில் ஒரு தடையை உருவாக்கி ஆசிய நாடுகளில் கடும் வெளியேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீப கால ஐநாவின் கண்டுபிடிப்புகள் ஹவுதிகள் கடல்வழி பாதையை நிதி ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கப்பல் நிறுவனங்களிடமிருந்து மாதாந்தம் சுமார் $180 மில்லியன் வரை கப்பம் பெறுவதாகவும் கூறப்படுகிறது. ஹவுதிகள் இனமும் ஐநாவின் கூற்றுகளுக்கு நேரடியாக பதில் கொடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் கப்பல் அனுப்புபவர்களுக்கு அச்சுறுத்தல்களை வெளியிட்டதாக நம்பப்படுகிறது. கப்ப பணம் செலுத்த மறுப்பது, குறைந்தது ஒரு கப்பலாவது தாக்குதலுக்கு உள்ளாகும் என்று கப்பல் நிறுவனத்திற்கு எச்சரிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. ஒரு கப்பல் தாக்கப்பட்ட பின்னரும் கப்ப பணம் கொடுக்கப்படாவிட்டால் மீதி கப்பல்களுக்கு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. ஹவுதிகளுக்கு கப்ப பணம் கொடுக்கப்பட்டு கப்பல்கள் ஆசியாவுக்கு பயணிக்கும் நிலை ஏற்பட்டால் ஹவுதி கப்ப பணம் ஆசிய நாடுகளில் உள்ள பாவனையாளர்களிடமிருந்து அதிக விலைவாசி உயர்வால் வசூலிக்கப்பட வேண்டிய நிலையை ஏற்படுத்தும். ஹவுதி இயக்கம் அன்சாரல்லா முன்பு பாலஸ்தீனிய வர்த்தக கப்பல்களை தாக்குவதாக கூறினார்கள். இப்போது கப்பம் வாங்குவதற்காக தாக்குகிறார்கள். ஹவுதி இயக்கத்திற்கு நல்ல கொள்கை மற்றும் கொள்ளை. ஹவுதி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுக நகரமான ஹொடைடாவுக்கு அருகே செங்கடலில் வர்த்தக கப்பல் ஒன்று நேற்று செவ்வாய்க்கிழமை தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அதில் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. கப்பல் தனது பயணத்தை தொடர்கின்றது. ஏமனில் ஹவுதி இயக்கத்தின் தாக்குதல் என சந்தேகிக்கப்படும் பல வெடிப்புகள் கப்பலை உலுக்கின. அதே நேரத்தில் இந்த தாக்குதல் உடனடியாக இந்த சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று பிரிட்டிஷ் ராணுவத்தின் ஐக்கிய ராஜ்ய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் மையம் UKMTO தெரிவித்துள்ளது. 2023 அக்டோபரில் காசாவில் மோதல் வெடித்ததில் இருந்து ஹவுதிகள் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் மூலம் 90 வர்த்தக கப்பல்களை குறிவைத்துள்ளனர். ஹவுதிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களின் விளைவாக இந்தியாவுக்கு சென்று கொண்டிருந்த ஒரு கப்பல் கைப்பற்றப்பட்டது. மேலும் 2 கப்பல் மூழ்கின மற்றும் 4 மாலுமிகள் உயிரிழந்தனர். இப்பகுதியில் உள்ள அமெரிக்க தலைமையிலான கடற்படை கூட்டணி ஹவுதிகளுக்கு கப்பம் கொடுக்காத வர்த்தக கப்பல்கள் மீதும் ஏவப்படும் சில ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை இடைமறித்து சுட்டு வீழ்த்தின. ஆனால் இப்போது அமெரிக்கா தலைமையிலான கடற்படை கூட்டணி இப்போதெல்லாம் வர்த்தக கப்பல்கள் மீதான ஹவுதி தாக்குதல்களை தடுப்பதில்லை. சம்பந்தப்பட்ட நாடுகள் சொந்தமாக தமது வர்த்தக கப்பல்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று விட்டுவிட்டார்கள். அமெரிக்க வர்த்தக கப்பல்கள் இந்த கடல் பாதையில் பயணிப்பதில்லை. அவை அமெரிக்கா மற்றும் கனடாவின் மேற்கு துறைமுகங்களில் இருந்து பசிபிக் கடலில் பயணித்து தென்கிழக்கு ஆசியாவுக்கு செல்கின்றன. ஹவுதிகள் தங்கள் இலக்குகள் இஸ்ரேல், அமெரிக்கா அல்லது பிரிட்டன் ஆகியவற்றுடன் தொடர்புடைய கப்பல்கள் என்று கூறினாலும் ரஷ்யா மற்றும் சீனாவிலிருந்து செல்லும் கப்பல்கள் உட்பட இஸ்ரேலிய போருடன் வெளிப்படையான தொடர்பு இல்லாத பல கப்பல்களும் தாக்கப்பட்டுள்ளன. அவ்வளவு ஏன் ஹவுதிகள் தமது உத்தரவிடும் எஜமான் ஈரானுக்கு சென்ற கப்பலையும் ஒரு தடவை தாக்கினார்கள். இதனால் ஹவுதிகள் மற்றும் அவர்களது எஜமான் ஈரானிடம் கப்பல்கள் பற்றிய துல்லியமான தகவல்கள் கிடையாது.
அவர்கள் குத்துமதிப்பாக தாக்குகிறார்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம். அதனால் கப்பல் நிறுவனங்கள் ஹவுதிகளுக்கு கப்பம் கொடுப்பதற்கு முன் ஒரு தடவைக்கு பல தடவைகள் யோசிக்க வேண்டும். ஹவுதிகள் கப்பத்தை வாங்கி பையில் போட்டுக்கொண்டு ஏவுகணையை தட்டிவிட்டால் கப்பலின் கதி அதோ கதியாகிவிடும். கப்பலும் போச்சு கப்பமும் போச்சு என்ற நிலை ஏற்படலாம். ஹவுதி அச்சுறுத்தல் செங்கடலுக்கு அப்பாலும் நீண்டுள்ளது. அக்டோபர் நடுப்பகுதியிலிருந்து அமெரிக்க படைகள் ஹவுதி தளங்கத்துக்கு எதிரான விமான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளன. அமெரிக்க விமானப்படையின் B-2 கனமான குண்டுவீச்சு விமானங்களும் அந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டன. ஹவுதிகளின் தரையடி சுரங்கங்களை தாக்கி அழிப்பதற்கென்று B-2 கனமான குண்டுவீச்சு விமானங்கள் பங்கபஸ்டர் குண்டுகளை ஏமனில் வீசின. இப்போது அமெரிக்க விமானப்படையின் B-2 கனமான குண்டுவீச்சு விமானங்கள் மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. ஹவுதிகள் அமெரிக்க கடற்படையின் கப்பல்களை தாக்க முயற்சித்தால் மற்றொரு B-2 கனமான குண்டுவீச்சு தாக்குதலில் ஹவுதிகளின் தரையடி தளங்கள் விரைவில் தடதடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஈரானிய ஆதரவு குழுக்கள் அவர்களது வாழ்நாளில் பாதியை கழிக்கிறார்கள். பலர் அவர்களது வாழ்நாளையை தரையடியை முடித்தும் கொள்கிறார்கள்.